சென்று கொண்டிருந்த முதியவரின் வயிற்றில் எட்டி உதைத்த இளைஞர். செருப்பு காலால் குரல் வளையை மிதித்து துடிதுடிக்க கொன்ற கொடூரம். தொடர்ந்து அரங்கேறும் கொலைகளால் அச்சத்தில் உறைந்து கிடக்கும் திருப்பூர் மக்கள். கடந்த 8 மாதத்தில் மட்டும் 5 கொலைகள் அரங்கேறியதற்கு என்ன காரணம்? காவல்துறை தரப்பில் இருந்து சொல்வது என்ன? வழக்கம் போல எண்ணன்பேட்டை பகுதி பொதுமக்கள் நடமாட்டத்தோட பரபரப்பா இருந்திருக்கு. அப்ப நடு ரோட்ல ஆறுமுகங்கிற முதியவரு பேச்சு மூச்சு இல்லாம கிடந்திருக்காரு. அதை பார்த்த உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்ச பொதுமக்கள் ஆறுமுகத்தை மீட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஆறுமுகம் உயிரிழந்துட்டதா டாக்டர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன ஆறுமுகத்தோட உறவினர்கள் அவரோட சடலத்தை பார்த்து கத்தி கதறி அழுதிருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து ஆறுமுகத்தோட உறவினர்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆறுமுகத்துக்கு என்ன ஆச்சு, அவரை யாரு அடிச்சு கொலை செஞ்சது, உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆறுமுகத்தை யாரு கொலை செஞ்சான்னு எங்களுக்கு தெரியாது, கொலையாளியே நீங்க தான் கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கடுத்து கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க அங்க உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல ஆறுமுகத்தை இளைஞர் ஒருத்தர் செருப்பு காலால அவரோட குரல் வளைய மிதிச்சு கொலை செஞ்ச காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி அடிப்படையா வச்சு தமிழ்ராஜாங்கிற இளைஞரை தேட ஆரம்பிச்சாங்க போலீஸ். அப்ப அதே ஏரியாவுல மது போதையில பைக்ல சுத்திக்கிட்டு இருந்த தமிழ்ராஜாவை பிடிச்ச போலீஸ் அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. திருப்பூர்ல உள்ள தாராபுரம் தேவேந்திர தெருவை சேர்ந்த ஆறுமுகம் கட்டட தொழிலாளியா வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. ஆறுமுகம் டெய்லி வேலைக்கு போயிருவாராம். ஆனா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா மதுக்கடைக்கு போற ஆறுமுகம் ஃபுல் போதையில தான் வீட்டுக்கு திரும்புவாராம். சம்பவத்தன்னைக்கு சாயங்காலம் இவரும் இவரோட தம்பி சுரேஷும் அங்க உள்ள அரசு மதுபான கடைக்கு போயிட்டு மது வாங்கி குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப காமராஜபுரத்தை சேர்ந்த இளைஞர் தமிழ்ராஜாவும் அங்க மது குடிக்க வந்திருக்காரு. 2 பேரும் பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்த நேரத்துல ஆறுமுகத்துக்கிட்ட சரக்குல மிக்ஸ் பண்ண தண்ணி கேட்டிருக்காரு தமிழ்ராஜா. நாங்க வச்சிருக்க தண்ணீர் எங்களுக்கே பத்தாது, அதனால நீ வேற பாட்டில வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு ஆறுமுகம். இத கேட்டு ஆத்திரமடைஞ்ச தமிழ்ராஜா கீழே கடந்த கல்லை எடுத்து முதியவரை அடிச்சிருக்காரு. வலி தாங்க முடியாத ஆறுமுகம் சுரேஷை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து மதுபான கடையிலிருந்து வெளியே வந்த 2 பேரும் எண்ணன்பேட்டை ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்கேயும் விடாம ஃபாலோ பண்ணிட்டு போன தமிழ்ராஜா, டேய் கிழவா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவியா? தண்ணி கூட நீ ஒருத்தனுக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு ஆறுமுகத்தை திட்டி இருக்காரு. நீ எங்க கிட்ட பிரச்சனை பண்ணதுனால தான் நாங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பணும். இப்ப மறுபடியும் நீ எங்களை துரத்திக்கிட்டே வந்து ஏன் பிரச்சனை பண்றன்னு தமிழ்ராஜா கிட்ட கேட்டிருக்காரு ஆறுமுகம். ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத தமிழ்ராஜா ஆறுமுகத்தோட வயிற்றிலேயே ஓங்கி மிதிச்சிருக்காரு. அடுத்து தன்னோட செருப்பு காலால ஆறுமுகத்தோட குரல் வளைய மனசாட்சியே இல்லாம மிதிச்சு கொண்டு இருக்காரு. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி கொலையாளி தமிழ்ராஜாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பின்னலாடை தொழில சிறப்பா இருக்கிற திருப்பூர்ல கடந்த 8 மாசத்துல மட்டும் 5 கொலைகள் நடந்திருக்கிறது பொதுமக்கள் மத்தியில பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால இந்த மாதிரியான கொலைகளுக்கு போலீஸ்காரங்க முற்றுப்புள்ளி வைக்கணும்னு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க.